பூமியில் ஆதிகால மனிதர்கள் குகையில் வாழ்ந்தாங்க. அந்த குகை இன்னமும் பூமியில் சில இடங்களில் இருக்குது. இப்போது அதே மாதிரி நம்ம நிலாவுக்கு போனால் இனிமேல் நிலாவிலையுமே நமக்கு தங்குறதுக்கான பிரச்சனை கிடையாது. ஏன்னா பூமியில் இருக்க மாதிரியே நிலாவிலையும் குகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு வணக்கங்கள். நாசாவுடைய லூனார் ரீகனைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நிலாவுடைய மேற்பரப்புக்கு கீழே குகை இருப்பதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய மினி ஆர்எஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் 2010 கொடுத்த டேட்டாவை ஒரு இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் டீம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணுறப்ப தான் நிலாவில் உள்ள மார் ட்ரான்குலிட்டாட்டிஸ் அப்படின்ற பகுதியில் ஒரு வித்தியாசமான குழியை கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் இந்த குழி அதனுடைய அடிப்பகுதியில் ஒரு 200 அடிக்கு மேலே குகை மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நிலாவில் எங்கே இருக்குன்னா அப்போலோ 11 ஸ்பேஸ் கிராஃப்ட் தரையிறங்கின இடத்துல இருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது ஒருவேளை பனிப்பாறையோட டிப்பாக இருக்கலாம்னு கூட விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. இப்போது பூமியில் இருக்கிற எரிமலை குழாய்கள், அதாவது லாவா டியூப்ஸ் மாதிரி தான் இந்த லூனார் கேவ்ஸ் இருப்பதை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. மேலும் இந்த லூனார் கேவ்ஸ் எப்படி உருவாகி இருக்கலாம்னு ஒரு விளக்கமும் இப்போ விஞ்ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நல்ல கூலான அந்த எரிமலை குழம்புக்கு அடியில் மோல்டன் லாவா பாஸ் ஆகிறப்போ அந்த லாவா ரிவருக்கு மேலே ஒரு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். நல்ல திடமான ஒரு மேலோடு ஃபார்ம் ஆகும். இந்த திடமான மேலோடு கொலாப்ஸ் ஆகி கேவ் மாதிரியான ஒரு அமைப்பை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த லூனார் கேவ்ஸ் நிலாவுக்கு செல்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு தங்குமிடமாக பயன்படுறது மட்டும் இல்லாமல் தீவிரமான வெப்பநிலையிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நிலாவில் அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால் அங்கே போகிற மனிதர்கள் 260 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமான வெப்பநிலையை எதிர்கொள்ள நேரிடும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு பாதுகாப்புன்றது தேவை. நிலாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் குகை இதுவாக இருந்தாலுமே இது போன்ற இன்னும் நிறைய குகைகள் நிலாவுடைய மேற்பரப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்கிறாங்க. இஸ்ரோ மற்றும் நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மனிதன் நிரந்தரமாக நிலவில் குடியமர்த்தணும்னு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஸோ அங்கே மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்விடத்தை வடிவமைக்கிறதுல கண்டிப்பாக இந்த குகையுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும். இந்த லூனார் கேவ்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு மேலே நிலாவை சுற்றி வந்துட்டுருக்க ஸ்பேஸ் கிராஃப்டோட டேட்டாவை அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இந்த லூனார் கேவ்ஸை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பின்னால் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷனில் இந்த லூனார் கேவ்ஸோட பங்கு கண்டிப்பாக பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.